இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி தனுசு ராசி. ராசி சக்கரத்தில் 9வதாக வரக்கூடிய ராசி. குரு பார்க்குற இடத்துக்கே நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய தனுசு ராசி அப்படிங்கிறது குரு ஆளக்கூடிய வீடு. சொந்த வீட்டுக்கு பலனை தராமலா போயிட போகிறார். இந்த 2026லேருந்து 2027 வரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது? இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் பார்க்க இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு முன்னாடி இந்த தனுசு ராசி என்பர்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, இவங்ககிட்ட பழகிறது எளிதா, அதே மாதிரி இவங்களுக்கு யாரெல்லாம் அதிக உதவி செய்வாங்க, இவங்களுக்கு சொந்த பந்தங்களால் ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். குரு அப்படின்னாவே ஒரு பலசாலி கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோள்கள்லேயே மிகப்பெரிய கோள் வியாழன் கோள் தான். அந்த கோள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தனுசு ராசிக்கு ரொம்ப ஒரு பலமான இடத்துல அமர்ந்திருக்கிறார். குரு பகவானுடைய சொந்த வீட்டில் அமரும்போது மிகப்பெரிய, அதாவது உச்ச வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இந்த குரு பகவான். கடகராசியில் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு, அந்த இடத்துல குரு பகவான் அமரும்போது நம்மளுடைய தனுசு ராசிக்கு சொந்த வீட்டுக்கு நிறைய நல்ல பலன்களை வழங்கியிருக்கிறார். அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தனுசு ராசி என்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு பலசாலிகளாக இருப்பாங்க. குருவோடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு ராசியில் நம்மளுடைய தனுசு ராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். சொந்த ஊரில் பார்த்திங்கன்னா இவங்களுக்குன்னு நல்ல ஒரு பெயர் இருக்கும். நல்ல ஒரு பெரிய மனுஷன், அவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு ஒரு முன்னுதாரணமாக வாழக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி அப்படின்னா முதல் ஆளாக போய் நிற்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். நல்ல ஒரு குணவான்கள், எல்லாத்தையும் வெள்ளந்தியாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த குழந்தைத்தனம், குறும்புத்தனம் இதெல்லாம் நிறைந்த ஒரு நபர்களாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய கௌரவத்தில் எந்த இடர்பாடும் வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு அந்தஸ்துள்ள நபராக, ஊருக்குள்ளே நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக, வீட்டிலேயே கூட உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊரில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏன்னா உங்களுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா எந்த கெடுதலுமே நடக்காது. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு, ஏன்னா குருவோடைய வீடு இல்லையா, அதனால் ஊருக்குள்ளேயும் சரி உங்களுடைய வீட்லேயும் சரி உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த தனுசு ராசி அப்படின்னா வெளியில் பார்க்குறதுக்கு அப்படியே பளிச்சுன்னு ஒரு யதார்த்த மனிதர்களாக தெரிவாங்க. ரொம்ப கலகலப்பாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூட யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. என்னப்பா நான் சொந்தம்னு நினச்சி உனக்கு ஹெல்ப் பண்ணேன், நீ திடீர்னு அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறிய அப்படின்னு அதை கேட்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. இப்போல்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா யாராவது கொடுத்தீங்கன்னா நீ 10 ரூபா கொடுக்குறியா, அந்த 10 ரூபா திருப்பி கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் தனுசு ராசி என்பர்கள் இப்படி இருக்க மாட்டாங்க. உனக்கு நான் ஹெல்ப் பண்ணினேன், உதவி அதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு இடத்துல அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு மறுபடியும் போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். கோவிச்சுக்குவாங்க, ஏன் அந்த இடத்துல என்ன இப்படி பண்ணுனீங்க அப்படிங்கிற மாதிரி கோவிச்சுக்குவாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களால அதிகமாக பார்த்திங்கன்னா ஏமாந்துருவாங்க. அன்பை காட்டி ஒரு சிலரில் இவங்களை ஏமாத்திடுவாங்க. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கடன் வாங்கி கொடுத்துட்டு ஒரு சிலருக்குலாம் ஜாமீன் போட்டு ஒரு சில இடத்துல ஏமாந்துருவாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு சீக்கிரம் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசை இயல்பாகவே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த பெறத்துக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். ஒரு குறிக்கோள் வச்சுட்டாங்க அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அதற்காக கொஞ்சம் ராப்பகலாக ஒழிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. பொதுவாக இவங்க ஷேர் மார்க்கெட்டிங்கு, ஃபைனான்ஸு இந்த மாதிரி தொழிலெலாம் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வருமானத்தை இவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்க கொஞ்சம் நஷ்டத்தையும் அடிக்கடி சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஏன்னா நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க. நிறைய நண்பர்களுக்கு வாங்கி பணத்தை வாங்கிட்டு அவன் ஏமாற்றிட்டு ஓடிடுவான். அந்த மாதிரி நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த தனுசு ராசி தான் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா நண்பர்கிட்ட புலம்பி தள்ளுவாங்க, இதெல்லாம் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, இவன் என்ன ஏமாத்திட்டா அப்படின்னு நிறைய விஷயங்களை புலம்பி தள்ளக்கூடியவங்களை இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அட்வைஸ் பார்த்திங்கன்னா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த அட்வைஸு இவங்களுக்கு கேட்குறதுக்கு தான் மனசு இருக்காது. ஆனால் அட்வைஸ் மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல தாராளமாக வழங்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவானை வீடு இல்லையா, அதனால் இவங்களுக்கு அட்வைஸ் சொல்லலாம் நல்லா வரும். ஆனால் இவங்க அட்வைஸு தான் யாருடைய அட்வைஸையும் அதிகமாக இவங்க தான் கேட்க மாட்டாங்க நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையும்
என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத உற்று கவனிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா குரு அப்படிங்கிறவர் தனக்காரகர், நல்ல ஒரு செல்வ செழிப்பு, கௌரவம் இதெல்லாம் தரக்கூடியவர் தான். அவரே உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இதில் எந்த ஒரு இடைஞ்சலுமே நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படாது. இருந்தாலும் இந்த நண்பர்களால் ஒரு சில இன்னல்களை அடிக்கடி இவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்கு காலபுருஷர்களுக்கு 9வது ராசி, நெருப்பு ராசி, ஆண் ராசி, இது ஒரு உபய ராசி அப்படின்னாலும் பாதி பலன் தரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. பாசமான ராசி அப்படின்னு இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லுவாங்க. ஏன்னா கடமையை கரெக்டாக செய்வாங்க, ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ராசிக்காரங்களை அந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன கோவம் வந்துட்டா தான் கண்ணால் பார்க்க முடியாது, அந்த மாதிரி கோவம் வரும். மனிதாபிமானம் மிக்க ஒரு நபர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ராசியை ஒரு மடிப்புள்ள ராசி, குறுகிய ராசி, லட்சியமான ராசி அப்படின்லாம் பெயர் எடுத்திருப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே அமைப்பில் தொடைகளை குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உயரமான இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க நடக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாய்ந்தார் போல தான் நடப்பாங்க. இவங்களுடைய நெற்றி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக தான் இருக்கும். நல்ல ஒரு பெரிய மனிதர் மாதிரி அகலமான நெற்றி உடையவங்களாக தான் இருப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த தனுசு ராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அல்லது உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தானே இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதேமாதிரி இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, மதங்கள் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கும். தூய்மையான மனமுடையவங்களாக இருப்பாங்க, கம்பீரமான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய ஃபேஸே பார்த்திங்கன்னா அப்படியே சிரித்த முகம், அந்த தாமரை மலர் மாலை அப்படியே சிரித்த முகமாக தான் இவங்க எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பார்த்தாவே அப்படி சுறுசுறுப்பாக இயங்கணும் அப்படின்னு தோணும். அதே நேரத்தில் ஒரு உணவு பிரியர்களாகவும் ஒரு சில தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். வருகின்ற நாட்கள் குறிப்பாக அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி இந்த 2026 2027 வரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசிக்கு குரு பகவான் நல்ல ஒரு மதிப்பை கொடுக்கக்கூடிய இடத்துலையும், நல்ல ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடிய இடத்துலையும், உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து இதெல்லாம் உயர்த்தக்கூடிய ஒரு இடத்துல குரு பகவான் தற்போது அமர்ந்திருக்கிறார். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய தனுசு ராசிக்கு ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தனுசு ராசி என்பவர்களுடைய ராசி அதிபதியே குரு பகவான் சொந்த ராசிக்கு பலனை தராமலா போயிருப்பார். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய தனுசு ராசிக்கு ரொம்ப ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். 2/6/2026 முதல் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டம ஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர போறார் குரு பகவான். தனது 5ஆம் பார்வையால் 12ஆம் இடமான ஐனசைன போகஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையான தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையால் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்க இருக்கிறார். இதனால் நம்மளுடைய தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோக பலன் கிடைக்க போகுது. இது ஒரு பொன்னான காலம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய அனுகூலமான பலன்கள் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம குரு காலம் என்பதனால ஒரு சில விஷயங்களை நீங்கள் மறக்காமல் இதெல்லாம் செஞ்சிடணும். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதிசாரா குருவாக சிம்ம ராசிக்கு ஒரு 42 நாள் பயணிக்க இருக்கிறார். இதன் மூலிமா ஒரு சில மாற்றங்கள் நிகழும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பொதுவாக தனகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் நின்னா சமசப்தம பார்வையால் தனஸ்தானத்தில் பதியும் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்போது ராசி அதிபதி குரு பகவான் அஷ்டமத்தில் உச்சம் பெற்று ஸ்தானத்தை பார்ப்பது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாக்கு அப்படியே தெய்வ வாக்கு மாதிரி, உங்களுடைய பேச்சுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாமே கிடைக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். பணம் ஒரு விஷயமே இல்லை. வாழ்வாதாரத்திற்கு ஒன்றே ஒன்று தேவை அப்படின்னா
ஒவ்வொரு மனிதர்களுடைய நம்பிக்கை தான் தேவை அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணர்ந்து செயல்பட போகிறீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்வாதாரமும் படிப்படியாக உயரப்போகுது. அதே நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அமர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய பணம் பலம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உற்றார் உறவுகள்லாம் உங்ககிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அன்பு கிடைக்காதா, உங்களுடைய வார்த்தைக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். அவங்க உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அவங்களே ஒரு சிலர்லாம் பிரிஞ்சு போயிருப்பாங்க, வேண்டவே வேண்டான்னு ஒதுங்கி போயிருந்திருப்பாங்க. அவங்களாம் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுடைய உறவுகள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வருகின்ற நாட்களில் உங்களுடைய கண்ணில் தென்படும். அதை நோக்கி பயணிப்பீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதமான பய உணர்வு கடந்த சில ஆண்டுகளாகவே நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும். வெளியில் காமிச்சிருக்க மாட்டாங்க. குறிப்பாக எதிரிகளால் ஒரு சில பய உணர்வு, தொழிலில் கூட ஒரு சில இடைஞ்சல்களை அடிக்கடி நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா சரியாகும். வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு சிலரால் உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சல்கள் இருந்துகிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஊரை விட்டு மாற்றிட்டு போயிடலாம், இல்லது வேலையை ஏதாவது மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கடந்த சில நாட்களாகவே நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும். அந்த நிலை வருகின்ற நாட்களில் மாறும் அப்படின்னு சொல்லலாம். வீட்லேயும் சரி வெளி இடத்துலையும் சரி உங்களை ஓரங்கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த ஓரங்கட்டினவங்களே நீதாம்மா இந்த வீட்டுக்கு ராஜா அப்படின்னு நடு வீட்டில் உட்கார வச்சு உங்களுடைய பேச்சை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க வருகின்ற நாட்களில். அதுவும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீட்லேயும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிம்மதி இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்க போகுது. அஷ்டம குறைபாடு கொஞ்சம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். அதிர்ஷ்டமே இல்லைப்பா, நான் நிறைய அதிர்ஷ்டத்தை தேடிட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுப விசேஷங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியத்தை இந்த காலகட்டத்தில் துணிச்சலோடு இறங்குவீங்க. திருமணம் போன்ற வரணமையும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். உங்களுடைய தைரியம், உங்களுடைய தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகமாகும். சுபவரையும் கொஞ்சம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் அடுத்த 12 மாதத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்குது. வெளியூரில் இருந்து குடியுரிமை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே நேரத்தில் பாஸ்போர்ட் விசா சம்மந்தமான பிரச்சனைக்கு உள்ளான நபர்களுக்கெல்லாம் அதெல்லாம் சரியாகும். வெளியூர்லேருந்து ஒரு சிலங்களும் இடையூறுகளும் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் வியாழக்கிழமையில குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாக அமையும். அதோட கூட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மறக்காமல் வழிபடுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான தர்மங்கள் செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். குறிப்பாக அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு